அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அட்னேட் பிசிக்ஸ் பயோரன் அப்படிங்கிற நம்ம காணொலி சேனல்ல இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய கேள்வி வந்து இயக்கவியல், அதாவது ஆங்கிலத்துல கைனமேட்டிக்ஸ் அப்படிங்கிற பாடத்துல ஒரு கேள்வி. நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. நம்முடைய நீட் சிலபஸ்ல 2வது அலகுல இருக்கிறத நம்ம இங்க பார்க்க போகிறோம். ஓகேயா? சரி. நேர்குறி முடுக்கத்திற்கான இடப்பெயர்ச்சி நேரம், அதாவது எக்ஸ் வெர்சஸ் டி கான கிராஃப் வரைபடம் எது அப்படிங்கிற 4 வரைபடம் கொடுத்திருக்காங்க. அதுல சரியான படம் இந்த கேள்வி வந்து 2022ஆம் ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இப்ப ஏ எனும் முடுக்கத்துடன் கூடிய முடுக்கத்துடன் நகரும் ஒரு துகளுக்கான சமன்பாடு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். S is equal to ut plus half at square. உள்ள ஏதோ போட்டிருக்க சார் rx, அதாவது இங்க நம்ம கணக்குல வந்து x ன்னு கொடுத்திருக்காங்க. நம்ம வழக்கமா படிக்கும்போது S is equal to ut plus half at square படிச்சிருக்கோம். எப்படி போட்டாலும் ஒண்ணுதான், x போட்டாலும் ரைட் தான், s போட்டாலும் ரைட் தான். இப்ப இதுல வந்து s என்பது இடப்பெயர்ச்சி, u என்பது தொடக்க திசைவேகம், a என்பது முடுக்கம், t என்பது நேரம். நமக்கு தெரியும். இதுல இந்த தொடக்க திசைவேகம் u இருக்கு இல்லையா, அது 0 சுழி என்று வைத்துக் கொள்வோம். அப்ப என்ன ஆகும்? s is equal to 1/2 at square. இந்த ut 0 ஆயிடும் இல்லையா, 1/2 at square மட்டும். அப்ப இல்ல கொஞ்சம் மாற்றி அமைத்தோம்னா t ஸ்கொயர் இந்த பக்கம் வச்சிருவோம், மற்றெல்லாம் அந்த சைடு கொண்டு போயினா என்ன பண்ணுவோம்? இந்த 2 அங்க போகும்போது மேல போயிடும், a அங்க போகும்போது கீழே வந்துடும். அப்ப t ஸ்கொயர் is equal to 2/a into s அப்படிங்கிறது இருக்கு. சரியா? இப்போ இந்த ஈக்குவேஷன் t square is equal to 2/a into s, இந்த மேற்கண்ட சமன்பாட்டுடன் ஒரு சமன்பாட்டை நம்ம கம்பேர் பண்றோம், ஒப்பிடுகிறோம். என்ன சமன்பாடு சார்? x ஸ்கொயர் இங்க t ஸ்கொயர் இருக்கு, இங்க x ஸ்கொயர், இங்க t தான் நம்ம இங்க இடத்துல x அச்சில் எடுத்திருக்கிறோம். எல்லா கடப்படத்திலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் x வந்து t அச்சில் எடுத்திருக்கிறோம். அப்ப இங்க t ஸ்கொயர் இருக்க மாதிரி x ஸ்கொயர் is equal to இங்க ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு, அதான் 4a. சரியா? சோ 4a into s க்கு பதிலா இங்க y இருக்கு. சரியா? அதாவது இந்த x இங்க பாருங்க, y ஆக்சிஸ்ல y அச்சில் எடுத்துக்கிறோம் பாத்தீங்களா, y அச்சில் எடுத்துக்கிறோம். அந்த s, இந்த s ன்னு சொன்னாலும் ஒண்ணுதான், x ன்னு சொன்னாலும் ஒண்ணுதான். நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம் இல்லையா? சோ இதை ரெண்டையும் பயன்படுத்தும் பொழுது கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பார்த்தோம்னா இது என்னது சார்? இது x ஸ்கொயர் is equal to 4ay என்பது ஒரு மேல் நோக்கி திறந்த பரவளைவிற்கான சமன்பாடு. அப்ப இதுக்கு என்ன சார் தெரியுது? முடுக்க நேர்குறியாக இருக்கும் பொழுது முடுக்கனுடைய வேல்யூ வந்து பாசிட்டிவா மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா s னுடைய மதிப்பு வந்து சில நேரங்களில் பாசிட்டிவா இருக்கலாம், சில ஏன்னா அது ஒரு வெக்டார் நெகட்டிவா இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் இது பாசிட்டிவா இருக்கும்போது t ஸ்கொயர் இருக்குது இல்லையா, அதனால அது பாசிட்டிவ் ஆயிடும். சோ அதனால நேர்குறி முடுக்கம் இருக்கும் பொழுது படம் 1ல் காணப்பட்ட, அதாவது மேற்கு நோக்கி திறந்த பரவளைவு தான் சரியான படம், சரியான வரைபடம் அப்படிங்கிறத இங்க சொல்ல வரலாம். அது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட 4 தெரிவுகளில் ஆன்சர் 1, ஆப்ஷன் 1 is the right answer. Okay? இதே இயக்கவியல் அப்படிங்கிற பாடத்துல வேறு ஒரு கேள்வி வந்து நம்ம அடுத்த காணொளியில பார்க்கலாம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.